இப்னு அப்பாஸ் யாரு? மூணாவது குசம் இப்னு அப்பாஸ். அப்பாஸ் ரலியல்லாஹுடைய பிள்ளைகள் நிறைய பேர் அப்துல்லா இப்னு அப்பாஸ் இருந்தாங்க, ஃபதுல் இப்னு அப்பாஸ் இருந்தாங்க. அதுல குசம் இப்னு அப்பாஸ் ஒருத்தர் இருந்தார். அவரும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி மாதிரியே இருப்பார், உருவ அமைப்பில் அப்படியே இருப்பார் குசம் இப்னு அப்பாஸ். நாலாவது அபூ சுஃபியான் இப்னு ஹாரிஸ் இப்னு அப்துல் முத்தலிப், இவரும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி மாதிரியே இருப்பார். இந்த ஃபத்ஹ் மக்கால விளங்குது எழுதி இந்த விளங்குதுப்பா. நாலாவது யாரு? அபூ சுஃபியான் இப்னு ஹாரிஸ் இப்னு அப்துல் முத்தலிப். இந்த நாலு பேரும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி மாதிரியே இருப்பாங்களான்னு சொல்றாங்க குடும்பத்தில். ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு, ஜாபிர் இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, மூணாவது குஸம் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, நாலாவது அபூ சுஃபியான் இப்னு ஹாரிஸ் இப்னு அப்துல் முத்தலிப். ரசூலுல்லாஹ் மாதிரியே இருப்பாங்க. அப்போ இந்த ரெண்டு பேருமே ஃபத்ஹ் மக்கால இஸ்லாத்துக்கு வர்றாங்க. ரெண்டு பேரும் யாரு? அபூ சுஃபியான் இப்னு ஹாரிஸ் இப்னு அப்துல் முத்தலிப், ஹிந்து பின்த் உத்பாவுடைய கணவர். ஹிந்து பின்த் உத்பாவும் ஃபத்ஹ் மக்கால தான் இஸ்லாத்துக்கு வந்துச்சு. அவருடைய கணவரும் ஃபத்ஹ் மக்கால தான் என்ன செஞ்சாங்க? இஸ்லாத்துக்கு வந்தாங்க. அது மாதிரி அபூ சுஃபியான் இப்னு ஹாரிஸ் இப்னு அப்துல் முத்தலிப்பும் ஃபத்ஹ் மக்கா சமயத்தில் தான் என்ன செய்யறாரு? இஸ்லாத்துக்கு வர்றாரு. ரசூலுல்லாஹ் மேல பிரியமா இருப்பாராம். விளங்குதா? ரசூலுல்லாஹ் மேல பிரியமா இருப்பார். ஆனால் அவர் இஸ்லாத்துக்கு வரல. ரசூலுல்லாஹ்வுக்கு எதிரியாக தான் இருந்தார். அவர் ஃபத்ஹ் மக்கால தான் அவர் இஸ்லாத்துக்கு வர்றார். அவர் அபூ சுஃபியான் இப்னு ஹாரிஸ் இப்னு அப்துல் முத்தலிப், அவர் கலிமா சொல்ல வரும்போது ரசூலுல்லாஹ் வெளியில் வரமாட்டேன்ட்டாங்க. நீங்கள் வந்து எனக்கு கலிமா சொல்லி தரல, என் பையத்து வாங்கலைன்னா நான் பிள்ளை ஊட்டியெல்லாம் கூட்டு வந்து வாசல்லே கிடந்து மூத்தா போயிடுவேன்னாராம். இதுன்னு நான் தெரியாதனமா உங்களை எதிர்த்துட்டேன், என்னை மன்னிச்சிருக்கேன்னாரு. அவர் கலிமா சொல்லிட்டாரு. அப்போ அபூ சுஃபியான் இப்னு ஹாரிஸ் இப்னு அப்துல் முத்தலிப், அபூ சுஃபியான் காலங்காலமாக ஏற்றுக்கிட்டு இருந்தார். அவர் எல்லாருக்கும் அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுத்தான். அது அவங்க கையில இருக்கு. விளங்குதப்பா? ஆனால் அபூ தாலிபுக்கு என்ன செய்யல? ரசூல் ஸல்லல்லாஹு வளர்த்தவர், ரசூல் ஸல்லல்லாஹு மேல பிரியமா இருந்தார். ஆனால் அவருக்கு ஹிதாயத்து கிடைக்கல. இன்னல்லாஹ இன்னக லா தஹ்தி மன் அஹ்பப்த வலாக்கின் அல்லாஹ் யஹ்தி மன் யஷான்ட்டான். அவன் தான் ஹிதாயத்தை கொடுப்பான். அவங்க கையில இருக்கு. அப்ப ஹிதாயத்து தான் மிக முக்கியமான ஒன்று. விளங்குதப்பா? அதை தனிமைப்படுத்தி காமிப்பது. இஃப்ராதுல் இமாமுல் மக்சூதுல் ஆதம், எது மிகப்பெரிய நோக்கமோ லட்சியமோ அந்த ஒன்றை தனிமைப்படுத்தி காமிப்பதுமா இருக்கும். வல் ஹிதாயத்து, ஹிதாயத்து என்றாலே என்ன அர்த்தம்? ஹிதாயத்து என்றாலே தலாலத்தும் பில் லுத்ஃபின், அன்போடு வழிகாட்டுவதுன்னு அர்த்தம். அன்போடு என்ன செய்யறது? ஒரு விஷயத்தை அறிவிச்சு கொடுக்கிறது, அன்போடு அறிவித்து கொடுப்பதுன்னு அர்த்தம். வலிதாலிக்கு இதனால்தான் துஸ்தாமல், அன்போடு விஷயங்களை கற்றுத்தர்றது அறிவிச்சு கொடுக்கறதுங்கிறதுனால தான் துஸ்தாமலு, அந்த ஹிதாயத்துங்கிறதை புழங்கப்படும். பில் ஹைர், இதில் தான் புழங்கப்படும், நல்ல விஷயங்களை தான் புழங்கப்படும். அன்போடு நல்ல விஷயங்களை காட்டி தர்றது, பாவமான காரியத்தை காட்டி தர்றது ஹிதாயத் சொல்லப்படாது. விளங்குதா? ஆனா நரக வழியை காட்டி கொடுங்கன்னு வருத, இது கெட்டது தானே. ஆனால் இடித்துரைப்பது அது. கவுலு தஆலா, அல்லாஹ் சுப்ஹானஹு சொல், ஃபதுஹும், இவர்களுக்கு காட்டி கொடுங்கள், இலா சிராத்தில் ஜஹீம், நரக வழியை காட்டி கொடுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு சொல். அலத்து ஹக்குமி, அது நையாண்டியினுடைய முறையின் மீதா இருக்கும். நையாண்டி பண்றது என்ன பண்றது? கேலி பண்றது, இடித்துரைப்பது. அலத்து ஹக்குமி, நையாண்டியின் முறையின் மீது உள்ளதா இருக்கும். அது கிண்டல் பண்றது, ஏகடியம் பண்றது. மின்ஹு, இதை கட்டுப்பட்டதால் ஹதியா, அன்போடு கொடுப்பது என்பதில் உள்ளதுதான் ஹதியா, அன்பளிப்புங்கிறது. அப்போ உண்மையில அன்பு வைத்திருக்கிறேன், பாசம் வைத்திருக்கிறேன் காமிக்கிறதுக்காக ஹதியா கொடுக்குறான். எடுத்தனப்பா, அன்போடு கொடுக்கப்படக்கூடிய ஒன்றுதான் ஹதியா. மின்ஹு, இதில் கட்டுப்பட்டுதான் அன்போடு கொடுக்கப்படக்கூடிய ஒன்று, அன்பின் அடையாளம் அல்ல ஹதியா. ஹதியாங்கிறது உண்மையில நான் பாசம் வச்சிருக்கேன் காமிக்கிற ஒரு அறிவிப்பு இருக்கு. அதுல ஹவாதில் வைசி என்பது இதிலே கட்டுப்பட்டதுதான். அதாவது வனவிலங்கில் முந்தி போகக்கூடியவைகள். ஏன் முகத்திமாத்தியாவிகள் முந்தி போவதினால், விலங்குகளில் முந்தி போவதினால், வனவிலங்குகளிலே முந்தி போகக்கூடியது நான் வழிகாட்டிக்கிட்டு போகுது காட்டு பிராணிகள். அவாதில் வைசி என்பதும் இதில் கட்டுப்பட்டதால் முகத்திமாத்தியா, அவைகள் முந்தி சென்று மிருகங்களுக்கு, மற்ற மிருகங்களுக்கு வழிகாட்டுவதினால் அவாதில் வைசிங்கிறது இதில் கட்டுப்பட்டதுதான். அது முன்னால் போய் என்ன செய்யுது? பின்னால் வரக்கூடிய மிருகங்களுக்கெல்லாம் வழிகாட்டுது. சரிங்க. ஒல் ஃபேலு மின்ஹு, விளங்குதா? ஹிதாயத் என்பதனுடைய ஃபேலு ஹதாவா இருக்கும். ஹிதாயத்துக்கு ஃபேல் எதுதான்? ஹதாதான். ஒல் ஃபேலு மின்ஹு, ஹிதாயத்தில் இருந்து உண்டான ஃபேலு ஹதா என்னவா இருக்குங்க? ஹதாவா இருக்கும். வ அஸ்லுஹு, இதனுடைய அசல் ஐயு அத்தா பில் லாமி அவ் இலா,
இதான் அதுக்கு 2 மஃபூல் வரும். அதாவது எத்தனை மஃபூல் வரும்? 2 மஃபூல் வரும். அதுல முதல் மஃபூல் வந்துடும். 2ஆம் மஃபூல் இலாவை கொண்டோ அல்லது லாமை கொண்டோ முத்தத்தி ஆகும். எடுத்தனே இன்ன ஹாதல் குரான எஹ்தி லில்லத்தி ஹிய அக்வம். பார்த்தீங்களா? லாம் வருது பாரு. இன்ன ஹாதல் குரான, இந்த குரான், எஹ்தி நேர்வழி காட்டும், லில்லத்தி ஒரு வழியின் பக்கம் நேர்வழி காட்டும், ஹிய அக்வம் அது செவ்வையா இருக்குமே அந்த ஒன்றின் பக்கம் நேர்வழி காட்டும். விளங்குதா? இன்ன ஹாதல் குரான எஹ்தி லில்லத்தி ஹிய அக்வம், எது செவ்வையா இருக்குது லாம வச்சது முத்தத்தியா இருக்கு. எஹ்தீஹிம் இலா சிராத்தில் முஸ்தகீம். அப்படிதானே? எஹ்தீஹிம் அவர்களுக்கு அல்லாஹ் நேர்வழி காட்டுவான். ஹிம் அது முதல் மஃபூல். எஹ்தீஹிம் அவர்களுக்கு நேர்வழி காட்டுவான். இலா சிராத்தில் முஸ்தகீம், சிராத்துல் முஸ்தகீம் 2ஆம் மஃபூல். அது எதை கொண்டு முத்தத்தியா இருக்கு? இலாவை கொண்டு. அப்ப 2ஆம் மஃபூல் இலாவை கொண்டோ லாமை கொண்டோ முத்தத்தி ஆகும். விளங்குச்சுங்களங்க? ஆனா ஈதின சிராத்துல் முஸ்தகீம் இல்லை, லாமும் இல்லை, இலாவும் இல்லைன்னா போக்கப்பட்டிருக்கு. ஈதினா இலா சிராத்துல் முஸ்தகீம் என்று இருக்கும். கேட்டுங்களங்க? எது மாதிரி? ஃபக்தார மூசா மின் கௌமியத்தான் ஃபக்தார மூசா கௌமஹுங்கிறான் அல்லாஹ். ஃபக்தார மூசா விளங்குதா? இஃப்தாரங்கிறதுலாம் ஒரு ஜருடைய எழுத்து கொண்டு தான் முத்தத்தி ஆகும். அதெல்லாம் லாசிமு. விளங்குதா? ஃபக்தார மூசா கௌமஹுன்னு வருது. அப்ப அதனுடைய அசல் எப்படி இருக்கும்? ஃபக்தார மூசா மின் கௌமி. அதே மாதிரி ஈதின சிராத்துல் முஸ்தகீம் என ஈதினா எங்களுக்கு நேர்வழி காட்டு, நான் முதோ மஃபூல், இலா சிராத்தில் முஸ்தகீம் செவ்வையான வழியின் பக்கம் எங்களுக்கு நேர்வழி காட்டு. ரைட்டுங்களங்க? அங்க இலா போக்கப்பட்டிருக்கு. ரைட்டுப்பா? அதுதான் சொல்றாங்க. அசல் அதா என்பதனுடைய அசல் ஐயோ அத்தாபி லாமி, அது லாமை கொண்டோ இலா, இலாவை கொண்டோ முத்தத்தியாக்கப்படுவதா இருக்கும். 2ஆம் மஃபூலுக்கு லாம் வேணும் அல்லது இலா வேணும். ரைட்டுங்களங்க? ஆனா அங்க இல்லையேன்னா சில சமயம் இலாவை போக்கிடுவாங்க. ரைட்டுப்பா? இப்போ ஊமியில மாவு அத்துடனே அது அமல் செய்ய வைக்கப்பட்டிருக்கிறது. 2ஆம் மஃபூல் வரணும்னா லாமோ இலாவோ வேணும். அப்படி இருக்க ஊமியில அந்த ஈதின சிராத்துல் முஸ்தகீம் என்பது அமல் செய்ய வைக்கப்பட்டிருக்கிறது. முஆமலத்தை இஃப்தாரவுடைய அமலாக அமல் செய்ய வைக்கப்பட்டிருக்கிறது. ஃபீ கௌலிஹி தஆலா வக்தார மூசா கௌமஹு, வக்தார மூசா கௌமஹு என்ற அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய சொல்லிலே இஃப்தாரவுடைய அமலாக இந்த இடத்தில் அமல் செய்ய வைக்கப்பட்டிருக்கு. அப்ப ஈதினா இலா சிராத்தில் முஸ்தகீம் தான் இருக்கும். கேட்டுங்களங்க? எப்படி? வக்தார மூசா கௌமஹுன்னு சொல்றான்ல அல்லாஹ். வக்தார மூசா மின் கௌமி, மூசா தான் கூட்டத்தில் இருந்து தேர்ந்தெடுத்தார்கள் தான். அங்க எப்படி மின்னு போக்கப்பட்டிருக்கு அது மாதிரி இங்க இலா என்ன செய்யப்பட்டிருக்கு? அதுதான். ஆனா அப்போ ஊமியில 2ஆம் மஃபூலுக்கு லாமு வேணும் தான். அத்துடனே அது லாமை போக்கப்பட்டிருக்கு. ஊமியில மாவு அத்துடனே லாமோ இலாவோ இருக்கணும். அத்துடனே அது அமல் செய்ய வைக்கப்பட்டிருக்கு. இந்த இடத்துல ஈதின சிராத்துல் முஸ்தகீம்ல முஆமலத்து இஃப்தாருடைய அமலாக அமல் செய்ய வைக்கப்பட்டிருக்கிறது. ஃபீ கௌலிஹி தஆலா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய சொல்லிலே இஃப்தார மூசா கௌமஹு என்ற என்பதனுடைய அமலாக அமல் செய்யப்பட்டிருக்கிறது. வக்தார மூசா கௌமஹு, வக்தார மூசா மின் கௌமின்னு இருக்கும். மூசா தான் கூட்டத்திலிருந்து தேர்ந்தெடுத்தாங்க. ஆனா வக்தார மூசா கௌமஹுன்னு தான் இருக்கு, மின் போக்கப்பட்டிருக்கு. சரி, இதாயத்துல்லா அல்லாஹ்வுடைய இதாயத்து தத்தனவ்வு அன்வாஅன் பல வகைகளாக அது வகையாகும். லா யூசிகா அத்துன் ஒரு எண்ணிக்கை அதை வரையறுக்க முடியாது. ஒரு எண்ணிக்கை என்ன செய்ய முடியாது? வரையறுக்க முடியாது. நல்ல பல வகையான ஹிதாயத்துகள் இருக்கிறது. இருந்தாலும் குறிப்பாக ஒரு 4 ஹிதாயத்தை இங்க சொல்றாங்க. என்ன அதுல 4வது ரொம்ப உச்சபட்சமானது. அது வலிமார்கள் நபிமார்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய ஹிதாயத்து. பல வகையான ஹிதாயத்து இருக்கு. அதை தர்த்தீப் பண்ணி காமிக்கிறாங்க. ஹிதாயத்துல்லா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய ஹிதாயத்து தத்தனவ்வு அன்வாஅன் பல வகைகளாக வகையாகும். லா யூசிகா அத்துன் ஒரு எண்ணிக்கை அதை வரையறுக்க முடியாதே அத்தகைய வகையாகும். லாக்கின்னஹா என்றாலும் அந்த ஹிதாயத்து தன் அசிரு வரையறையாகிறது. அஜ்னாஸின் சில ஜின்சுகளிலே வரையறையாகிறது. முத்தரத்தபத்தின் வரிசலாக்கப்பட்ட சில ஜின்சுகளிலே என்ன செய்தது? வரையறையாகிறது. அல்லவ்வலு முந்தினது இஃபாதத்துல் குவா அல்லத்தி பிஹா யத்தமக்கனுல் மர்உ மினல் இஹ்திதாயி நேர்வழி பெறுவதிலிருந்து மனிதன் எதை கொண்டு சாத்தியமாகனோ அந்த சக்திகளை தந்துடுறது. நம்மளுக்கு அறிவு இருக்கு, சிந்தனை இருக்கு. இவைகளை வச்சு என்ன செய்யறது?
சிந்திச்சு ஆராய்ச்சி செஞ்சு எவ்வளவு பேர் இஸ்லாத்துக்கு வர்றாங்களா இல்லையா? அறிவை வச்சு அல்லாஹ் கொடுத்த அந்த குவத்தை வச்சு என்ன செய்யறது? இஸ்லாத்துக்கு வர்றாங்க. சிந்திச்சு வர்றாங்க. ஐயாமுல் ஜாஹிலியா காலத்திலேயே எத்தனை பேர் முஸ்லீமா இருந்தாங்க. ஸெய்த் பின் அம்ர் பின் நுஃபைல் ஒருத்தங்க இருந்தாங்க. யாரு? ஸெய்த் பின் அம்ர் பின் நுஃபைல். பின்னால பைத்லாம் வருது. ரப்பன் வாஹிதன் அல்ஃப ரப்பின் அதீனு இதா தகஸ்ஸமத்தில் உமூரு தரக்துல் லாத்த வல் உஸ்ஸா ஜமீஆ கதாலிக் யஃபலு ரஜுல் பஸீருன்னு ஒரு பைத்லாம் வருது. பின்னால அவங்க பாடினது விளங்குதப்பா? ஸெய்த் பின் அம்ர் பின் நுஃபைல் ஒருத்தங்க இருந்தாங்க. அவங்க முவஹிதா தான் இருந்தாங்க. விளங்குதப்பா? யூதர்கள்ட்ட போய் கேட்டாங்களா, உங்க மார்க்கத்துக்கு நான் வரட்டுமான்னு. தாராளமா வாங்க, அல்லாவுடைய கோபம் கிடைக்கும். நாங்க அல்லாவுடைய கோபத்தை விட்டு தானப்பா நான் தவிழ்வதற்காக என்ன செய்யறேன், உங்க மார்க்கத்துக்கு வர்றேங்கிற. இங்க வந்தா கோபம் கிடையாம எங்க மார்க்கத்துல கையாடல் நடந்துருச்சு. எங்க மார்க்கத்துல இங்க வந்தா கோபம் தான் இருக்கும். சரி, அல்லாவுடைய அருள் கிடைக்கணும், ரஹமத்து கிடைக்கணும்னா என்ன செய்யா? அப்ப மில்லத்தி ஹனீஃபியாவுக்கு போங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மார்க்கம் தான் அல்லாவுடைய அருளை பெற்று தருகின்ற மார்க்கம். அடுத்து நசாராக்கள்கிட்ட போனாங்களாம். புகாரி ஷரீஃப்ல வருது. நசாராக்கள்கிட்ட போய் உங்க மார்க்கத்துக்கு நான் வரலாம்னு நினைக்கிறேன், வரட்டுமான்னு. வாங்க, அல்லாவுடைய சாபம் வாங்க, வந்தா அல்லாவுடைய சாபம் கிடைக்கும், லானத்து கிடைக்கும். நாங்க அல்லாவுடைய லானத்து விடுந்தானப்பா விரண்டோடி வருகிறேன். ரைட்டு தான், எங்க மார்க்கத்துல கையாடல் நடந்துருச்சு. எங்க மார்க்கத்துல இங்க வந்தா சாபம் தான். சரி, அருள் கிடைக்குன்னா என்ன செய்யா? நீங்க மில்லத்தி ஹனீஃபியாவுக்கு போங்கன்னு நசாராக்கள்ல உள்ள அறிஞர்கள் சொன்னாங்க. உடனே அவர் எப்படிதான் மூத்தா போனாராம்? அதான் மில்லத்தே ஹனீஃபியான்னு தான் மூத்தா போனாராம் ஸெய்த். அப்படிங்களங்க. அப்ப அல்லாவுடைய அந்த ஹிதாயத்துல அல்லாவுடைய கொடுத்த அந்த அறிவை வச்சு சிந்திச்சு இளைஞர்கள் இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. அதுல கட்டுப்பட்டவங்க தான் ஸெய்த் பின் அம்ர் பின் நுஃபைல். அவரை ஒரு சமுதாயமா அல்லாஹ் எழுப்புவாங்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரைட்டுப்பா? அப்ப முதல் ஹிதாயத் என்ன? அல் அவ்வலு இஃபாதத்துல் குவா அல்லத்தி பிஹா யத்தமக்குல் மர்உ லில் இஹ்திதாயி. நேர்வழி பெறுவதிலிருந்து மனிதன் எதை கொண்டு சாத்தியமாவானோ அந்த குவத்துகளை தருவது. இலா மசாலிஹத்தி இலா மசாலியா, அவனுடைய நலவுகளின் பக்கம், அவனுடைய காரியங்களின் பக்கம், அவனுடைய நனவுகளின் பக்கம் நேர்வழி பெறுவதிலிருந்து ஒரு மனிதன் எதை கொண்டு சாத்தியமாவானோ அந்த குவத்துகளை என்ன செஞ்சிருது? தந்துடுறது. கல் குவல் அக்கலியா, கல் குவத்தில் அக்கலியா, குவத்தி அக்கலியாவை போல, வல் ஹவாசில் பாத்தினா, அந்தரங்க புலன்களை போல, மஷாயிரல் லாஹிரா, வெளிரங்க புலன்களை போல. இவைகளெல்லாம் தரும். அது சிந்திக்கணும். எழுதிக்கப்பா. அவாசே லாஹிரா, அவாசே பாத்தினான் இருக்கு. அவாசே லாஹிரான என்னப்பா? ஏய் தம்பி, ரெக்கார்டு பண்ணிக்கப்பா. என்னது எங்க அவ்வளவு முந்தினது இஃபாதத்தே இஃபாதத்துல் குவா அல்லத்தி பிஹா யத்தமக்கனு பிஹல் மர்உ அல்லத்தி பிஹா யத்தமக்கனுல் மர்உ. மனிதன் எதை கொண்டு சாத்தியமாவானோ அந்த குவத்தை தர்றது. வில் இஹ்திதாயி, நேர்வழி பெறுவதிலிருந்து இலா மசாலியினுடைய நலவுகளின் பக்கம். இலா மசாலிஹின் அர்த்தம் அவனுடைய நலவுகளின் பக்கம். நேர்வழி பெறுவதிலிருந்து ஒரு மனிதன் சாத்தியமாவானே அந்த குவத்துகளை தந்துடுறது. கல் குவத்தே அக்கலியா, கல் குவத்தில் குவத்தே அக்கலியாவை போல, வல் அவாசில் பாத்தினா, அந்தரங்க புலன்களை போல, வல் மஷாயிரத்தில் லாஹிரா, வெளிரங்க புலன்களை போல. அந்தரங்க புலன்களும் இருக்கு, வெளிரங்க புலன்களும் இருக்கிறது. வெளிரங்க புலன்கள் தான் ஐம்புலன். என்னது? குவத்தே சாமிஆ, கேட்கும் புலன். இரண்டாவது குவத்தே பாசிரா, பார்க்கும் புலன். மூணாவது குவத்தே லாயிகா, சுவைக்கும் உணர்வு புலன். சுவைச்சீது எப்படி இனிக்குதா, புளிக்குதா, கசக்குதான்னு தெரியுது இல்ல. நாலாவது குவத்தே ஷாம்மா, முகர்ந்துணர்தல். என்னது? மோரும் போது அது மணக்குதா அல்லது நாறுதான் தெரியும். அப்படித்தானே? அது ஷாமா, குவத்தே ஷாமா. நாலாவது குவத்தே லாமிச, தொட்டுணர்தல். அஞ்சாவது தொட்டுணர்தல். தொட்ட உடனே இது மென்மையா இருக்கா கடுமையா இருக்கான்னு தெரிஞ்சிடும். இது வெளிரங்க புலன்கள். விளங்குதப்பா? அதுக்கடுத்து அந்தரங்க புலன்கள் 5 இருக்கு. என்னதுலாம்? குவத்தே ஹியாலியா ஒண்ணு, குவத்தே ஹியாலியா
ரெண்டாவது குவத்தே வஹ்மியா, விளங்குதா? குவத்தே கியாலியா, கற்பனைகள்ல சில விஷயங்கள் இருக்கும். குவத்தே வஹ்மியா, ஒரு வஹ்மு யூகம். மூணாவது குவத்தே ஹாஃபிதா, இப்ப நம்ம மனநம்ப செஞ்சு வைக்கிறோம், அவையில ஃபுல்லா பாதுகாத்து வைக்கக்கூடிய ஒண்ணு இருக்குது, அதுதான் குவத்தே ஹாஃபிதா. நாலாவது குவத்தே முத்தசர்ரிஃபா, செயல்படுகின்ற குவத்தின் ஒண்ணு இருக்கு. அறிவு சொன்ன உடனே தான் என்னது செயல்பட ஆரம்பிக்குது, குவத்தே முத்தசர்ரிஃபா. ஐந்தாவது இஸ்ஸே முஷ்தரிக், என்னது இப்படி இது அந்தரங்க புலன்கள் இதெல்லாம். அப்ப வெளிரங்க புலன்களையும் தந்திருக்கிறான், அந்தரங்க புலன்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்திருக்கிறான். விளங்குதுங்களேங்க? அதை வச்சு என்ன செஞ்சுக்கிறது, நம்ம ஹிதாயத்தை அடைகிறது. ரைட்டா? எடுத்தனப்பா, அவாசே பாத்தினா அவாசே லாஹிரா மஷாயிரே லாஹிரா. வஸ்தானி ரெண்டாவது நசபுத்தலாயில், ஆதாரங்களை ஏற்படுத்துவது. அல் ஃபாரிகத்தி பைனல் ஹக்கி வல் பாத்தில், ஹக்குக்கும் பாத்திலுக்கும் மத்தியிலே பிரித்தறிவிக்கின்ற ஆதாரங்களை ஏற்படுத்துவது. ரெண்டாவது ஹக்குக்கும் பாத்திலுக்கும் மத்தியிலே, நல்லது கெட்டதுக்கு மத்தியிலே ஆதாரங்களை ஏற்படுத்துவது. இப்படி இதாயித்து எடுத்தனதா. அப்ப ரெண்டாவது வஸ்தானி நசபுத்தலாயில், ஆதாரங்களை ஏற்படுத்துவது. எப்படிப்பட்ட ஆதாரங்கள்? அல் ஃபாரிகத்தி பைனல் ஹக்கி வல் பாத்தில், ஹக்குக்கும் பாத்திலுக்கும் மத்தியிலே பிரித்து காமிக்கின்ற. வஸலாஹி வல் ஃபஸாதி, நல்லது கெட்டதுக்கு மத்தியிலே பிரித்தறிவிக்கின்ற சொல்லுப்பா ஆதாரங்களை ஏற்படுத்தி இதாயத்து கொடுக்கிறது. வெயிலேகி, இதன் பக்கமே அஷார, பாருங்க, வெயிலை இதன் பக்கமே அஷார, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சுட்டி காட்டுகிறான். ஐசு கால், அவன் சொல்லுகின்ற விதத்தில், வதைனாகுன் நஜ்தைன், அவர்களுக்கு ரெண்டு வழியையும் காட்டிட்டோம். நல்ல வழி எது, கெட்ட வழி எதுன்னு மனிதனை காட்டி தந்துட்டோம்ல. நல்ல வழி எது, கெட்ட வழி எதுன்னு மனிதனுக்கு எடுத்து செஞ்சிட்டோம், காட்டி தந்துட்டோங்கிறான். எடுத்தன பார்த்து வைக்கிறது. வதைனாகுன் நஜ்தைன், ரெண்டு வழியும் காட்டி தந்தோம். கால மேலும் சொல்லுகிறான், வதைனாகும், இந்த சமூக கூட்டத்தினர்களுக்கு நேர்வழி காட்டினோம். ஆனால் ஃபஸ்தஹப்புல் அமா, அவங்க கூட்டுத்தனத்தை விரும்பி விட்டார்கள். அவங்க எதை விரும்பிட்டாங்க? ஆமா, அலல் ஹுதா, நேர்வழிக்கு பாரமாக குருட்டுத்தனத்தை விரும்பிட்டாங்க. அப்ப நல்லது கெட்டது எதுங்கிறது ஃபுல்லா காமிச்சிட்டோம். வஸ்ஸாலிசு, மூணாவது, விளங்குதப்பா, அல் ஹிதாயத்து, நேர்வழி காட்டுவது. பி இர்சாலி ருசுலி, ரசூல்மார்களை அனுப்பி. இன்சாலில் குத்துபி, வேதங்களை இறக்கி. ரசூல்மார்களை அனுப்பி வேதங்களை இறக்கி நேர்வழி காட்டுறது. நம்மளுக்கு அப்படிதான் செஞ்சிருக்கான். நபிமார்களை அனுப்பி வேதத்தையும் தந்திருக்கான் நம்மளுக்கு. சாலிசு, மூணாவது, அல் ஹிதாயத்து, நேர்வழி காட்டுவது. இர்சாலி ருசுலி, ரசூல்மார்களை அனுப்பி. இன்சாலில் குத்துபி, வேதங்களை இறக்கி நேர்வழி காட்டுவது. ஐயாஹா, இவைகளைத்தான். ஆனா பி கௌலிஹி, தன்னுடைய சொல்லை கொண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாடுகிறான். என்ன சொல்லு? வஜஅல்நாஹும், அவர்களுக்கு நாம் ஆக்கினோம். அஇம்மத்தன், தலைவர்களை ஆக்கினோம். எப்படிப்பட்ட தலைவர்கள்? ஏதூன, நேர்வழி காட்டுவார்களே. பி அம்ரினா, நம்முடைய உத்தரவை கொண்டு நேர்வழி காட்டுவார்களே, அந்த நபிமார்களை ஆக்கினோம். தலைவர்கள்னா இமாம் நபிமார்கள் தான். கௌலிஹி, இன்னும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லை கொண்டு ஏத்தான் நாடுகிறான். என்ன சொல்லு? இன்னஹாதல் குர்ஆன, இந்த குர்ஆன், எய்தீல் இல்லத்தி யாக்குவோம், இது செவ்வையா இருக்குமோ அப்படிப்பட்ட வழியை அவர்களுக்கு இந்த குர்ஆன் காட்டும். எடுத்தனப்பா, மூணாவது, நபிமார்களை அனுப்பி வேதங்களை இறக்கி நேர்வழி காட்டுறது. மூணாச்சா? நாலாவது, வர்ராபிஉ அன் யக்ஷிஃப அலா குலூபிஹிம், அவருடைய கல்புகளை திறந்து விடுவது. அவன் கல்புகளுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திறந்து விடுவது. அன் யக்ஷிஃப அலா குலூபிஹிம் அஸ்ஸிர்ர, ரகசியங்களை என்ன செஞ்சிடுறது? சராயிரவா, ரகசியங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கல்புகளுக்கு திறந்து விட்டுருவான். அன் யக்ஷிஃப அலா குலூபிஹிம், கல்புகள் மீது திறந்து விட்டுருவான். சராயிர, ரகசியங்களை திறந்து விடுவான். யுரியகும், அவர்களுக்கு அவன் காட்டுவான். அல்ல அஷியா, எல்லா விஷயங்களையும் காட்டி தந்துடுவான். கமாஹிய, அது இருக்கிற மாதிரியே காட்டி தந்துடுவான். ஒரு வஸ்துக்கு என்னென்ன தன்மைகள் இருக்குங்கிறத காட்டி தந்துடுவான். பில் வஹி, வஹியின் மூலமாகவோ, பில் இல்ஹாமி, உதிக்க செய்வதன் மூலமாகவோ, வல் மனாமாத்தி சாதிகத்தி, உண்மையான கனவுகளின் மூலமாகவோ, உண்மையான கனவுகளின் மூலமாகவோ, விளங்குதப்பா, கல்புகளிலே உதிக்க செய்வதன் மூலமாகவோ, வஹியின் மூலமாகவோ, விளங்குதப்பா, அது எப்படி இருக்கிறதோ அந்த ஒன்றின் பிரகாரம்
விஷயங்களை என்ன செஞ்சிடறது, அவர்களுக்கு காட்டி தருவது. வஹாதா, இந்த 4வது பங்கு கிஸ்முன் ஒரு பங்கா இருக்கும். யுக்தசுபி நைலிகி, இதை அடைவதை கொண்டு குறிப்பாக்கப்படுவார்கள். அம்பியாவு வல் அவுலியாவு, நபிமார்களும் அவுலியாக்களும் இறைநேச செல்வரும் குறிப்பிடப்படுவார்களே, அதை அடைவதை கொண்டு குறிப்பாக்கப்படுவார்கள். அப்படிப்பட்ட பங்கா இருக்கும். அல்லாஹ் தஆலா வலிமார்கள் கூட்டத்தில் சேர்த்து இந்த 4வது ஹிதாயத்தை நமக்கு எல்லாம் தருவானாக. வஹாதா கிஸ்முன், இந்த 4வது ஒரு பங்கு, யுக்தசுபி நைலிகி, இதை அடைவதை கொண்டு குறிப்பாக்கப்படுவார்கள். அல் அம்பியாவு வல் அவுலியாவு, அம்பியாக்களும் அவுலியாக்களும் குறிப்பாக்கப்படுவார்கள். வையாகு, இதைத்தான் அனாபி கௌலிஹி, தன்னுடைய சொல்லை கொண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாடுகிறார். உலாயிகல்லதீன ஹதல்லாஹ், இவர்கள் அல்லாஹ் அவர்களுக்கு நேர்வழி காட்டினானே அப்படிப்பட்டவர்கள். அல்லாஹ்வே டைரக்டா நேர்வழி காட்டியது. உலாயிகல்லதீன, இவர்கள், அதல்லாஹு, அல்லாஹ் நேர்வழி காட்டினானே அப்படிப்பட்டவர்களா இருக்கும். வபி ஹுதாஹு முக்ததி, இவர்களுடைய வழியை துயருங்கள், இவருடைய வழியை துயருங்கள். வல்லதீன, மேலும் வல்லதீன ஜாஹது ஃபீனா, நம்முடைய பாதையிலே யார் யாரெல்லாம் போராடுகிறார்களோ, நகதி என்னகும், அவர்களுக்கு நேர் வழி காட்டுவோம். சுபலனா, நம்முடைய வழிகளை என்ன செய்வோம், நேர் வழி காட்டுவோம். சரி, இப்ப அடுத்து இவங்கெல்லாம் இதாயத்துல தானே இருக்காங்க. ஏன் இதாயத்து தாங்க? ஏன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. அவன் எப்படிப்பட்டவன்? அர் ரஹ்மான், நல்லோர் பொல்லோர் எல்லோருக்கும் இந்த உலகத்தில் உதவி செய்யக்கூடிய. ரஹீம், மறுமையிலே மூமின்களுக்கு மட்டும் உதவி செய்யக்கூடிய. மாலிகி யௌமித்தீன், நியாய தீர்ப்பு நாளின் அதிபதியா இருக்கிற அல்லாஹ்வுக்கே சர்வ புகழும் சொல்லும் போது நம்ம இதாயத்துல தானே இருக்கிறாங்க. இதாயத்து உள்ளவங்க தானே இப்படி சொல்லுவாங்க. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மான் ரஹீம் மாலிகி யௌமித்தீன். அப்படி இருக்கவே ஈதின சிராத்துல் முஸ்தகீம் ஏன் சொல்லப்படுது? என்ன அதுக்கு விளக்குறாங்க. விளக்குதா? வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இதில் படிச்சதெல்லாம் விளங்குச்சடா, இதில் அழகா படிங்கடா.